இது சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சர்னு நீ பார்க்கலையே. போனவன் வந்தவன் கண்டவன் கசமானான், என்ன எந்த இவனும் வேண்டாம். ஆவாரம் சமூகத்தில் என்ன இருக்குது, அந்த அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோனு, என்னோடய நெட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி, நான் வனத்துறை சட்டத்துக்கு எதிராக பேசணும்லாம் நீங்கள் யாரும் தவறான வெக்கம் கட்டுனாங்களா? இந்த புறம்போக்கு நடிகர்கள் படத்தை புறக்கணியுங்கள். ஆவரத்துலேருந்து மருந்து எடுத்தான் திட்டத்தனமாக இந்த டிஜிட்டல் இந்தியா அவங்க சதவி ஓடும்போது 2023 மாதிரிலாம் இந்த வருஷம் இருக்குது, 2024 இருக்காது. மிகப்பெரிய இயக்குனரை வந்து இந்த வருஷம் இழப்போம். தன்னோட உருவ மாற்றத்தால் நடிக்க முடியாமலேயே கூட அவர் வேறு துறைக்கு கூட வரலாம். அவருக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து ஒரு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா அரசியல் மரணம் ஒன்று நிகழும். பூமிக்கு வந்து மிகப்பெரிய சேதாரம் ஒன்று இருக்குது. வெள்ளக்கோயிலில் நடந்ததா, நாட்டை சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான நகரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான வணிக பகுதியில் இதனோட அறிகுறியெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. வந்து அரசியல்வாதிகளில் சொல்லிடுறேன், காசிமேடு எங்களுக்கு உரைப்பா மறந்துடுவாங்க. அனைத்தையும் அலசுவோம். போன தடவை நான் வேலை வாய்ப்பு அதுக்குண்டான ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். இப்போ வேலை வாய்ப்பு மையமே வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இரத்த தான சேவை தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு. ரத்தம் வேணும் அப்படின்னா எங்கே போகிறது என்னங்கிறது இல்லாமல் இப்போ அவங்க